கஷ்டத்துல தான் இருக்கிறேன், ஆனா கைக்குள்ள இருக்கிறேன். ஏன் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு? இந்த பாண்டம் அடிபட்ட பாண்டம் அல்லவா? இந்த பாண்டம் அடிபட்ட பாண்டம் தான், ஆனா இதுக்குள்ளே அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். பொக்கிஷத்தை வச்சத நம்ம பொக்கிஷம் வைத்த காரியத்தெல்லாம் சேஃபா வச்சிருப்போம். பீரோவை எங்க வச்சிருப்போம்? சொன்னா தெரிஞ்சிடல பக்கத்துல. அதனால என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். பீரோ அப்படின்னா இங்க இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமே. ஃப்ரெண்டு டோரை திறக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ல பீரோ வச்சு திறந்து பார்க்கிற மாதிரி வைப்போமா? ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் யாருக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்கிறாரோ அவங்கள நொறுக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன பொக்கிஷம் வைத்திருக்கிறார் என்பது வெளியே தெரியணும்னா நான் உடைக்கப்பட்டாதான் தெரியும். எனக்குள்ள என்ன பொக்கிஷம் வச்சிருக்கிறார் என்பது, அந்த பொக்கிஷம் தெரிகிறது வரைக்கும் இந்த பாண்டம் சாதாரணமான பாண்டமா தான் தெரியும். இந்த பாண்டம் தள்ளப்பட்டதா தான் தெரியும். இது துன்பப்படுத்தப்பட்டதா தான் தெரியும். இது நெருக்கப்பட்டதா தான் தெரியும். ஆனா ஒரு நாள் இதற்குள்ள இருந்து அந்த பொக்கிஷம் வெளியே வரும்போது, ஓராபா காலாபா சந்தானா லபாகாரா ரீபா பாபா ரேமம்ரோ சந்தலரே, உன்னை ஜனிப்பித்ததின் நோக்கம், உன்னை அழைத்ததின் நோக்கம், உன்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் இந்த உலகம் அறிய நீ உடைக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் அது வெளியே வரணும்னா, அது வெளியே வரணும்னா, இல்லைன்னா எப்படிங்க தெரியும்? எப்படி தெரியும்? ஆண்டவர் வைத்தது அது வெளியே வரணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஒரு நாள் வரும். அன்றைக்கு இந்த பொக்கிஷத்தை சுமக்கிற மண் பாண்டமே, உனக்கு ஏசாயா 60:1 சொல்லப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே அதனுடைய 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, நல்ல கவனமா கேளுங்க, பரணியை கொண்டு வந்தா அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அது ஊற்றப்பட்ட போது என்ன ஆயிற்று என்று எடுக்க வேண்டாம். யோவான் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த பரணிக்குள்ள இருக்கிற தைலத்தை உடைக்காமலும் ஊற்றலாம், உடைக்காமலும் ஊற்றலாம். உடைக்காம எப்படி ஊட்ட முடியும்? திறந்து. ஆனா இங்க அவ உடைத்து ஊற்ற காரணம் என்ன? கவனிங்க, உடைத்து ஊற்ற காரணம் என்ன? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. நிறைய சொல்லியிருக்கோம் செய்தியில, மீதி வைக்க இல்லாம முன்னாடி சொன்னது. அடுத்து நான் உங்கள்கிட்ட இருந்து ஏதோ புதிய வெளிப்பாடு வரும்னு நான் சொல்லட்டுமா? இனி அதை உடைக்க முடியாது. உடைக்கிறதுக்குள்ள சரியான இடம் அவர் சமூகம் மட்டுமே.
இங்கே ஒருவன் உடைக்கப்பட்டால் வேறு எங்கும் உடைக்கப்பட மாட்டான். இங்கே ஒருவன் உடைக்கப்பட்டால், தேவ சித்தத்துக்கு உட்பட்ட ஒருவன் நொறுக்கப்பட்டால் அவன் வேறு எங்கும். ஆமென். நான் உடைக்கப்படுவது சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, சித்தம் நிறைவேற்ற நான் அழுவது. ஆமென். அழுகிறேன் சித்தம். அன்னாள் வீட்டில் இருந்து அழுதாள், அழுது கொண்டே இருந்தாள். ஆலயத்தில் வந்து உடைக்கப்பட்டு அழுதாள். அவ சொல்ற, என் இருதயத்தை ஊட்டினேன், உன் இருதயம் உடைஞ்சிருக்கு. அப்படியே ஊட்டுறா. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய். நான் கேட்கிற கேள்வி, ஏன் அதுக்கப்புறம் பெனினால் திருந்திட்டாளா? பெனினால் திருந்த போறது கிடையாது. ஆமென். அதுக்கப்புறம் உடைக்க முடியல, உடைக்க முடியல, உடைக்க முடியல. ஒரு விசை பிதாவின் சித்தப்படி இயேசு நொறுங்கினார். ஆனால் அதன் பிறகு அவர் எழுந்து வந்தார். ஆமென். இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். நாகும் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 13-14 நினைக்கிற அந்த வசனத்தை பாருங்க. இடுக்கம் மறுபடியும் வராது. 12-11 அதுக்கு மேல இருக்கும். இடுக்கம் மறுபடியும் 1:9. இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. Affliction shall not rise up the second time. ஆண்டவருக்கு தெரியும். ஒரு எழும்பிட்டு ஒரு காத்து அடிச்சிட்டு, ஆமென், இதுக்கு மேல என்ன, நான் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை, இதுக்கு மேல என்ன மடிந்து போயிருப்பேன். அங்க ஸ்டாப் பண்றார் ஆண்டவர், அங்க ஸ்டாப் பண்றார். இடுக்க மறுபடியும், ஐயோ இந்த பிரச்சனை திரும்ப வந்துருமா, இந்த போராட்டம் திரும்ப வந்துருமா, ஐயோ இந்த ப்ராப்ளம், ஐயோ இந்த நபர் திரும்ப வந்துருவாங்களா சண்டைக்கு. இடுக்க மறுபடியும் வராது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என் தகப்பனார் எனக்கு சொல்லி பலப்படுத்தினது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம அந்த பைபிள் மெடிடேஷன் பண்ணி சர்ச்சில் அந்த தியான பகுதி ஒரு 15 நிமிஷம் அந்த டைம் எடுக்கிற அந்த போர்ஷனை எடுக்கும்போது அப்பா கிட்ட இதிலிருந்து அந்த கர்த்தர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அழிந்திருக்கிற அந்த வார்த்தையை அப்பாட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது அப்பா இந்த வசனத்தை வச்சு ஷேர் பண்ணி பலப்படுத்துகிறாங்க. சில காரியத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறார், அது நம்மளை உடைக்கிறதுக்கு. ஆனால் அதில் தேவனுடைய திட்டம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த காரியம் திரும்ப வந்து உடைக்க கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு இந்த வசனம் எடுத்து நான் அது ஞாபகம் வந்துட்டு இடுக்கம். ஆமா, இன்னைக்கு இதே வார்த்தையை வைத்து நான் சபையை பலப்படுத்துகிறேன். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இயேசு சிலுவையை எடுத்துட்டு எருசலேம் வீதியில் நடந்து போகும்போது அவரை பார்க்க விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்திரீகள் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே போகும்போது இயேசு நின்று சொல்லுவாரு, எனக்காக அழாதீங்கன்னா என்னதுன்னு அர்த்தம், இனி இந்த பாதையில இப்படி ஒரு நிலையில நான் வரமாட்டேன். அதான் அர்த்தம். இனி இந்த பாதையில ஒரு நாள் வருவேன், வெள்ளை குதிரையில கிரீடங்களை. ஜீசஸ், இனி இந்த பாதையில இப்ப பாக்குறீங்கல்ல, அரை நிர்வாணமாய் சரீரம் கிழிக்கப்பட்ட நிலையில ரத்தம் சிந்தி உதவிக்கு ஒருவர் கூட இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்தவராய் சுற்றி தெரிந்தார். அப்படிப்பட்டவருடைய நிலைமை பார்த்துதானே அழுறீங்க. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. எனக்காக ஏன் அழாதீங்க? இந்த வேதனை இதுதான் எனக்கு கடைசி.
இனி இந்த பாதையில இதே நிலையில நான் வரமாட்டேன். இனி இந்த பாதையில அவர் பவனி வருவார். சில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உடைய தேவ பிள்ளையே, இந்த நம்பிக்கையில நடங்க. இடுக்க மறுபடியும் இந்த பிரச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த பிரச்சனை எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இது மறுபடியும் நோ. ஆமென். சப்ஜெக்ட்ல இல்லாதது கர்த்தர் இந்த வசனத்தை நினைவுல கொண்டு வந்து சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க சில துன்பத்தின் பாதையில் நடக்கிறீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில நெருக்கம் வரும்போது பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, என்னம்மா நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு, இதான் லாஸ்ட்பா, இனி வராது, இனி வராது. சில போராட்டம் வரும்போது வந்து கேட்பாங்க, என்னம்மா இப்படி ஒரு போராட்டம், இதான் லாஸ்ட், இடுக்க மறுபடியும் உண்டாகாது. ஆமென். ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உடைக்கிறார். உடைச்சது அந்த பரணி உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டதும் அந்த பரணிக்குள்ள என்ன இருக்கிறது என்பது இயேசுவுக்கும் கொண்டு வந்தவளுக்கும் மட்டும்தான் தெரியும். உடைஞ்சதும் அங்கிருந்த எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆமென். நம்ம மேல இருக்கிற அழைப்பு அழைத்தவருக்கும் பிற்பாடு கொஞ்சம் நமக்கும் தெரியும். ஆனா ஒரு கட்டத்தில் தேவன், ஆமென், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளிப்படும் டைம் வந்துட்டு. ஆமென். ஏன் வெளிப்படணும் தெரியுமா? அது வெளிப்பட்டாதான் நம்முடைய ஓட்டு முடியும் போதும் முடிந்ததுன்னு சொல்ல முடியும். அது வெளிப்படாம சித்தம் செய்ய முடியாது. சித்தம் செய்ய முடியாம ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடியாது. ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க முடியாமல் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய திட்டமிடுதல், ஆண்டவர் நடத்துகிற எல்லா காரியமும் நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே.